தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 4 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியுள்ளது. இதுகுறித்த தகவல்களை அளிப்பதற்காக திருப்பரங்குன்றத்திலிருந்து வினோத், தஞ்சாவூரில் இருந்து மகாலிங்கம், அரவக்குறிச்சியிலிருந்து அருண்குமார், புதுச்சேரியிலிருந்து விவேக் ஆகியோர் காத்திருக்கின்றனர். அவர்களிடம் பேசலாம். முதலில் தஞ்சாவூரில் உள்ள நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், தற்போது வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் நீங்கள் எந்த வாக்குச்சாவடியில் இருக்கிறீர்கள்? அங்கு வாக்காளர்களின் வருகை எப்படி இருக்கு? வணக்கம் சரண்யா. 2016 தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது, அதாவது தஞ்சை தொகுதியில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து தற்போது தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தற்பொழுது இன்று தேர்தல் நடைபெறும் என, அதாவது இந்த மாதம் 19ஆம் தேதி, அதாவது இன்று தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்ததை அடுத்து இந்த தேர்தல் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்தன. நேற்று தற்போது வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. தஞ்சை தொகுதியை பொறுத்தளவு மொத்தம் 88 இடங்களில் 276 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 276 வாக்குச்சாவடி மையங்களும் வெப் கேமரா, அதாவது இணையதள கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது. மேலும் 48 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என கண்டறியப்பட்டு அதுக்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தற்பொழுது 1287 காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று தற்பொழுது 7 மணி அளவில் தற்பொழுது வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. இப்போ நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்க இடம் பார்த்து சரோஜ் மன்னர் கல்லூரியில் இருக்கிறோம். இப்போ தற்பொழுது இங்கே வாக்குப்பதிவு தொடங்கி மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது இதுக்கு கூடுதல் பாதுகாப்பு, அதாவது இங்கே வாக்குச்சாவடி காலையில் 6 மணிக்கே அதாவது வாக்குச்சாவடி அலுவலர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சோதனை செய்து பார்த்தனர். அதுவும் உடன் அதாவது வாக்குச்சாவடி முகவர்கள், அதாவது திமுக, அதிமுக பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வாக்குச்சாவடி அலுவலர் முகவர்கள் அவர்கள் முன்னிலையில் இந்த சோதனை செய்யப்பட்டது. பின்னர் இந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதாவது எந்த ஒரு மின்னணு சாதனங்களும் எடுத்து செல்லக்கூடாது, அதாவது தொலைபேசி, கால்குலேட்டர் உள்ளிட்ட எந்தவித மின் சாதனங்களும் எடுத்து செல்லக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அது வாக்கு செலுத்த வரும் வாக்காளர்கள் அவர்களுக்கு உரிய ஆவணங்களை கொண்டு வர வேண்டும். அதாவது வாக்காளர் அட்டை, பேன் கார்டு உள்ளிட்ட ஏதாவது ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடையாள அட்டைகளை கொண்டு வர வேண்டும். அதன் பின்னரே அவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் சந்தேகிக்கப்படக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தீவிர விசாரணைக்கு பின்னரே உள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் இந்த புகைப்படம் எடுக்கவும் அல்லது எந்தவித அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர் ரோந்து முறையில் 276 வாக்குச்சாவடிகளுக்கும் சென்று சோதனை நடத்த இருக்கிறார். தற்பொழுது மக்கள் வர தொடங்கியுள்ளனர் வாக்குப்பதிவு செய்வதற்காக. தற்பொழுது கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சரண்யா. மகாலிங்கம், நீங்கள் இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக அரவக்குறிச்சி தொகுதியில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். அருண், தற்போது நீங்கள் எந்த பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் இருக்கிறீர்கள்? அங்கு வாக்காளர்களின் வருகை எப்படி இருக்கு? 134வது அரவக்குறிச்சியினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி மலைக்கோவிலூர் பகுதியில் இருக்கிறோம். காலை 6 மணி முதலே நீண்ட வரிசையில் இந்த கிராமத்து மக்கள் காத்திருந்து தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். சற்று முன்பு தான் இதற்கான வாக்குப்பதிவான தொடங்கியிருக்கிறது. 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. தற்போது அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்களும் நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்கள், நீங்கள் எப்போ வந்தீங்கம்மா? இப்போ ஓட்டு எப்போ போடுறீங்க? 6:30க்கு வந்தேன். 7 மணிக்கு இப்போ ஓட்டு போட போகிறோம். நீண்ட வரிசையில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தோம். அதே போல் வாக்குகளை அளிப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கார்கள். இது பார்த்திங்கன்னா முகவர்கள் கட்சியினுடைய வாக்காளருடைய முகவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அவருடைய பார்க்கும்போது இதனுடைய வாக்குப்பதிவுகளுக்கான பதிவுகளை செய்வார்கள். அதன் பின்பு நீண்ட வரிசையில் நிற்கக்கூடியவர்களுடைய பெயர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பார்கள். அதன் பின்பு கைரேகையானது இல்லை பேரானது சேர்க்கப்பட்டு அதன் பிறகு மையானது வைக்கப்பட்ட பிறகு அவங்களுடைய வாக்குப்பதிவுகளை செய்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்க முடியும். அதன் பிறகு வாக்குகளை பதிவு செய்வதற்கான காட்சிகளும் பார்க்கலாம். சார், ஒரு நிமிஷம். இப்போ எப்போ தொடங்கியிருக்கு? இதற்கான விதிமுறைகள் என்ன சார்? வாக்குப்பதிவு சரியாக 7 மணி அளவில் துவங்கியிருக்கிறது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இப்போது அந்த காட்சிகளை பார்க்குறோம். ஒரு மூதாட்டியை தற்போது அவங்களுடைய கடமை, ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக கையில் விரலில் மை வைக்கிறார்கள். மை வைத்த பிறகு அவங்களுடைய எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டுமோ அவங்களுடைய விருப்பப்பட்ட கட்சிக்கு வாக்குகளை பதிவு செய்யும் காட்சிகளை பார்க்கலாம். இதேபோல் வாக்குகளை பதிவு செய்தவர்கள் வாக்காளர்கள் நம்முடன் இருக்காங்க. அவரிடம் சில தகவலை பெறலாம்.
சொல்லுங்கள், வாக்குப்பதிவு பண்ணிட்டீங்களா? பதிவு பண்ணியாச்சுங்க. எப்போ வந்தீங்க? 6:30க்கே வந்துட்டோங்க. 6 மணிக்கு இங்கே கிளம்பி 6:30க்குள்ள வந்துட்டோங்க. சொல்லுங்கள், இப்போ வாக்குப்பதிவு பண்ணிட்டீங்களா? எவ்வளோ நேரம் நின்னீங்க? டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பி பண்ணியாச்சுங்க. 6:30க்கு வந்தான், 7க்கு பண்ணிட்டோம், அவ்வளோதாங்க. சரண்யா, கேட்டிருப்பீங்க, இப்போ காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று அவங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கார்கள். முதியவர்கள், முதல் கட்டத்தில் வந்து வாக்குப்பதிவு செய்பவர்கள் என அனைவருமே காலை முதல் ஆர்வமாக வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். சரண்யா, அருண், நீங்கள் இணைப்பில் இருங்கள். அடுத்ததாக திருப்பரங்குன்றம் தொகுதியில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்காளர்களின் வருகை எப்படி இருக்கு? வணக்கம் சரண்யா. அதாவது திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று நேரத்திற்கு முன்னர் துவங்கியது. வாக்குப்பதிவு துவங்கிய நேரம் முதலே வாக்காளர்கள் அதிக ஆர்வத்துடன் ஓட்டு போட வருவதை காண முடிகிறது. திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட இந்த தேர்தலில் 2,86,482 வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக 97 இடங்களில் 291 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தொகுதியானது நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் கலந்து வருகின்ற தொகுதி. அதன்படி நகர்ப்புறத்தில் 132 வாக்குச்சாவடிகளும் கிராமப்புறங்களில் 159 வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பதற்றமானவையாக 54 வாக்குச்சாவடிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அங்கே கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் இந்த இடைத்தேர்தலில் 3096 அலுவலர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இவர்கள் நேற்று மாலை முதலே அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்காக அனுப்பப்பட்டு இன்று தற்போது அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையாகப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மேலும் 5 கம்பெனி துணை இராணுவப்படை, ஒரு சிறப்பு காவல் படை உட்பட 2773 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை தவிர 583 இவிஎம்ஸ் எனப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அதற்கு உடனடியாக மாற்றிய இவிஎம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளின்படி 15% மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களில் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 290 வெப் கேமராக்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நுண் பார்வையாளர்கள், அதாவது மைக்ரோ அப்சர்வர் எனப்படும் நுண் பார்வையாளர்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளுமே நியமிக்கப்பட்டுள்ளனர். இதை தவிர மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் 4 இடங்களில் மாதிரி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர்களுக்கு கையில் வைக்கப்படும் அந்த அடையாள மை ஆனது அதுவும் போதிய கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரண்யா, அதே போல தற்பொழுது வரை இந்த வாக்குப்பதிவு ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே 6:45 மணி அளவிலே பொதுமக்கள், அதாவது வாக்காளர்கள் ஓட்டளிக்க மிக ஆர்வமாக இருந்ததை, மேலும் அவர்கள் வரிசையில் நிற்பதையும் காண முடிந்தது. சரண்யா, நீங்கள் இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக நமது செய்தியாளர், புதுச்சேரி செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், தற்போது புதுச்சேரியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில இந்த வாக்குப்பதிவுக்கு வாக்காளர்கள் எந்த விதத்துல ஆர்வம் காட்டிட்டு வராங்க? நீங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில வாக்காளர்களுடைய வருகை எப்படி இருக்கு? வணக்கம் சரண்யா. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகின்றது. இதற்காக சற்று முன் இந்த வாக்குப்பதிவு தொடங்கியது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் முதல்வர் நாராயணசாமி மற்றும் அதிமுக வேட்பாளர் ஓம்சக்தி சேகர் உட்பட 8 பேர் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இதற்காக புதுச்சேரியில் உள்ள மொத்த மக்கள் தொகை, அதாவது நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள மொத்த மக்கள் தொகை ஆண் வாக்காளர்கள் 14,939 ஆண் வாக்காளர்களும் 16,419 பெண் வாக்காளர்கள், மொத்தமாக 31,366 மொத்த வாக்காளர்கள் உள்ளனர். தற்போது நாம் இருக்கும் இந்த இடம் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட மணிமேகலை அரசு பள்ளி. இங்கு 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய உடனேயே இதுவரை 50க்கும் மேற்பட்ட சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை, அதாவது 18 வயதுக்கு அடுத்தது முதியவர்கள் வரை கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் அங்கு வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். இது மட்டுமன்றி இங்கு ஒரு தொகுதியிலும் 26 வாக்குச்சாவடிகள் இங்கு நெல்லித்தோப்பு தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நேற்று மதியம் அனுப்பப்பட்டது. 26 மின்னணு இயந்திரங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் அது மட்டுமன்றி இதில் எதிர் பழுது ஏற்படாமல் இருக்க 3 மின்னணு இயந்திரங்கள் கூடுதலாகவும் இதற்காக ஏற்பாடு தயார் நிலையில் உள்ளது. மேலும் அது மட்டும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் 26 வாக்குச்சாவடிகளுமே பதற்றமானவை என்று தேர்தல் துறையால் கண்டறியப்பட்ட நிலையில்
ஒவ்வொரு இடங்களிலும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர், துப்பாக்கி ஏந்திய போலீசார் உள்ளிட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதிகளிலும் மக்கள் ஆர்வமாக வாக்களித்து வருகின்றனர். ஏனென்றால் கடந்த தேர்தலின் போது மழை வந்ததால் அதனால் வாக்கு சதவீதம் குறையப்பட்டது என்று தேர்தல் துறையால் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று வானிலை சீராக இருக்கும் காரணத்தினால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் இருக்கும் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் அவர்கள் 8:15 மணிக்கு தனது குடும்பத்துடன் நவீன மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அங்கு வாக்குச்சாவடியில் அவர் வாக்களிக்க உள்ளார். சரண்யா. விவேக், நீங்கள் இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து நமது தஞ்சை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், தற்போது தஞ்சாவூர் தொகுதியில் தேர்தல் ஏற்பாடுகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எந்த அளவு உள்ளது? இன்று காலை தற்போது 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு தற்பொழுது மக்கள் ஆர்வம் காட்டி தற்பொழுது வர தொடங்கியுள்ளனர். மக்கள் கூட்டம் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய அடையாள அட்டைகளை காண்பித்த பின்புதான் தற்போது உள்ளே காவல்துறையினர் அனுமதிக்கின்றனர். மேலும் இங்கே வரக்கூடிய வாக்காளர்களுக்கு வசதியாக, அதாவது குடிநீர் வசதி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் யாரேனும் வருவதிருந்தால் அவர்களுக்கு தேவையான சர்க்கரை நாற்காலிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதுபோல மற்றும் எந்தவித ஒரு சந்தேகங்கள் இருப்பினும் அவற்றை விளக்குவதற்காக காவல்துறை ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது ஆண்கள் பெண்களுக்கென தனித்தனி வரிசைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது 7 மணிக்கு இந்த தொடங்கிய வாக்குப்பதிவினால் தற்போது மக்கள் வருகை அதிக அளவு வந்து கொண்டிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் ரோந்து அதாவது 331 கண்காணிப்பு படையினர் ரோந்து பணியில் இருக்கின்றனர். ஏதேனும் அசம்பாவ சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கின்றனர். மேலும் இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சரண்யா. மகாலிங்கம், நீங்கள் இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக திருப்பரங்குன்றம் தொகுதியில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், தற்போது வாக்காளர்களின் வசதிக்காக வாக்குச்சாவடி மையங்களில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதாவது மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக அனைத்து வாக்குச்சாவடிகளும் சாய்வுத்தளம், ரேம்ப் எனப்படும் சாய்வுத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கே வரும் வாக்காளர்களுக்கு அவர்களுக்கு தண்ணீர் வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்டவை திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட 291 வாக்குச்சாவடி மையங்களிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இங்கே வரும் வாக்காளர்கள் அவர்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்குள் செல்போன் கொண்டு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக வேட்பாளர்களின் பெயர்களும் அவர்களது சின்னங்களும் வாக்குச்சாவடிக்கு வெளியவே ஒட்டப்பட்டுள்ளது. சரண்யா. வினோத், நீங்கள் இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக அரவக்குறிச்சி தொகுதியில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் அருணிடம் தொடர்ந்து பேசலாம். அருண், தற்போது வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் தேர்தல் ஏற்பாடுகள், அவர்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்கள். நிச்சயமாக சரண்யா, இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 245 வாக்குச்சாவடிகள் இதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மொத்தமாக பார்க்கும்போது பதட்டமான வாக்குச்சாவடிகள் என 67 கண்டறியப்பட்டிருக்கிறது. இது பார்க்கும்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 2 காவலர்கள் மற்றும் துணை ராணுவ படை என 3 பேர் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய பார்க்கும்போது 2000க்கும் மேற்பட்ட போலீசாரும் துணை ராணுவ படையிலும் இதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 735 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இதற்காக பயன்படுத்தப்படுகிறது. கட்டுப்பாட்டு கருவிகளும் 245 கட்டுப்பாட்டு கருவி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது 3 இயந்திரங்கள் இதற்காக, ஏன்னா 39 வேட்பாளர்கள் உட்பட நோட்டா உட்பட 40 வேட்பாளர்கள் தற்போது களம் காண்கிறார்கள். இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் பழுது ஏற்படும் சமயத்தில் 15% மேற்பட்ட பழுது ஏற்படும் சமயங்கள் இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட வரிசையில் நின்று ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய மக்களுக்காக தண்ணீர் வசதி, கழிப்பிட வசதி என அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு முழுமையாக கண்காணிப்பதற்காக நேரடியாக சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அலுவலர் பார்ப்பதற்காகவும் வெப் கேமரா பொருத்தப்பட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒவ்வொரு வெப் கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக இது பார்ப்பதற்கும் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் நேரடியாக இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பதட்டமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்ட இடங்களில் 8 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சரண்யா. அருண், நீங்கள் இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக புதுச்சேரி தொகுதியில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், தற்போது வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்க வரும் வாக்காளர்களுக்கு செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் போதுமானதாக இருக்கிறதா? ஏதேனும் சிரமங்களை வாக்குப்பதிவின் போது அவர்கள் சந்திக்கிறார்களா? இது தொடர்பாக பொதுமக்கள் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்களா? புதுச்சேரியில் இந்த நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்தார்.
அதன்படி புதுச்சேரி நெல்லித்தோப்பு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் 40 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இதன் அனைத்து நேரலைகளையும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார். மேலும் அது மட்டும் இங்கு நடைபெறும் அனைத்து செயல்களும் அவர் நேரடியாக கண்காணிக்கின்றார். அது மட்டுமன்றி புதுச்சேரியில் இருக்கும் வாக்காளர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு தொகுதிகளிலும் மேலும் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதாவது தேர்தல் துறை சார்பாகவும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கும் முன்பதாக புதுச்சேரியில் இருக்கும் டிஜிபி சுனில்குமார் கௌதம் மற்றும் அவருடன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் AK கவாஸ் உள்ளிட்டோர் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் சென்று ஆய்வு பணியை மேற்கொண்டனர். அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதன்படி இந்த தேர்தலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்துவோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். சார்.